முன்னக்கூடியே சொன்னது 2025 ஆண்டு இந்த ஆண்டு சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டுல வர்ணியாளர் 10 வர்ணியாளர்களை அனுப்புதுங்க சார். உங்களுக்கு தெரியலனாலும் தெரியல தான். தம்பி பொதுமு நாகராஜ் மதுரையிலே பிறந்தவன், மதுரையிலே இருந்த வர்ணியாளர். இந்த பங்கஜகுமார் தம்பி மதுரையிலே பிறந்தவன். வர்ணிக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர், நல்ல கல்லூரி மாணவன், நல்ல ஜல்லிக்கட்டை பற்றி நன்றாக அறியவும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து இங்கே கொண்டு வந்துறாங்க. ஏன் மண் சார்ந்த விளையாட்டுல இங்க இருக்கிறவனு தானே சார் தெரியும். இந்த மாதிரி வர்ணிக்கக்கூடிய ஆளுகளை கொண்டு வரல. கேட்ட அதிகாரிகள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொல்லக்கூடிய அதிகாரி எங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்குள்ள இருக்கும் பொழுது என்ன அதுல நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியல சார். அப்ப இந்த 2026 ஆண்டு எத்தனையோ உயிரிழந்து அரசாங்க விலை கெட்டது உண்டு. இந்த 2026 நாங்க சொல்ல வேண்டியவர் தான் ஐசியூ கேரவன் வண்டியை கொண்டு வாங்கன்னு சொல்றோம். ஒரு ஜல்லிக்கட்டுல மட்டைக்கும் மந்துக்கான விளையாட்டுக்கு வந்து ஐசியூ ரெடிமேட் அறுவை சிகிச்சை கேரவனை கொண்டு வந்து பாட்டிடுறாங்க சென்னை மைதானத்துல. உலகமே பார்க்கக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல ஒரு ஐசியூ ரெடிமேட் கேரவன் சர்ஜரி வண்டி நிற்கிறதே கிடையாது. எங்களை தூக்கிட்டு போறது ஆடு மாடு கூட்டம் மாதிரி போகும் வழியில் உயிரிழந்தாலும் சொல்றாங்க. எங்க மனித உயிர் அவ்வளவுதான் சார். ஜல்லிக்கட்டுல பாருங்க எத்தனை உயிரை இழந்துட்டு நிக்கிறோம் நாங்க. கேட்டா நீங்க அரசாங்க மெடிக்கல் டீம் எங்களுக்கு பெருசு இல்லை சார். மெடிக்கல் டீம் சார் சர்ஜரி வண்டி இப்ப எத்தனை வண்டி இருக்குல்ல, ஒரு ஆக்சிஜன் வண்டி, ஒரு அறுவை சிகிச்சை உள்ள டாக்டர் வேணும், அவங்களை பாதுகாக்கிறதுக்கு. இப்ப ஒரு சாதாரண ஒரு பந்துப்பட்டவனை கொண்டு போய் உடனே அந்த கேரவன்ல ஏற்றி சரி பண்ணிடுறாங்க. எங்களை ஒரு ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போறாங்க, அதுக்குள்ளே இறந்து போயிடுறாங்க. எத்தனை பெத்த பிள்ளைகள், பெத்த தாய்கள் பார்த்தீங்கன்னா உயிரிழந்து தன்னுடைய மகனை இழந்து இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறாங்க. அந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு நான் சொல்றேன் நிரந்தர மருத்துவ காப்பீடு திட்டம் வழங்குன்னு சொல்றோம். ஏன்னா ஜல்லிக்கட்டுல கிட்டத்தட்ட 6 கோடி 7 கோடி சார் இன்சூரன்ஸ், எந்த இன்சூரன்ஸும் கிளைம் ஆகாது. ஜல்லிக்கட்டுல மாடு பாஞ்சா கிளைம் ஆகாது. நாங்க அரசாங்கமே மருத்துவ காப்பீடு திட்டம் வழங்குங்க. அரசு நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு பாரம்பரிய கலாச்சாரம் பண்பாடு ஜல்லிக்கட்டு இருக்க போய் தானே சார் இது. இதுல மருத்துவ காப்பீடு திட்டம் எங்களுக்கு கொடுத்திருந்தா எத்தனையோ உயிரை நாங்க பிழைக்க வச்சிருக்கலாமே. இந்த மதுரை ஆஸ்பத்திரியில ராஜாஜி மருத்துவமனையில ஆட்டு மருந்து கொடுத்த மாதிரி நாங்கள் கிடக்க சார். ஒரு விளையாட்டு வீரனுக்கு வந்து எங்களுக்கு ஒரு முன்னுரிமையே கிடையாது. அயல்நாட்டுடைய விளையாட்டுடைய இதுக்கு நம்மளுடைய பாரம்பரிய பண்பாட்டுக்கான முன்னுரிமையே கிடையாது. ஆனா எங்களுடைய விளையாட்டை வந்து அரங்கத்துல வந்து ரசிக்க வந்துடுறாங்க. இதை 2026 ஆண்டு எங்களுக்கு முறைப்படுத்துங்க சார். இதை நாங்க 2026 பிறக்க போது 2.5 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள என்னன்னாலும் ஆகும். முன்னக்கூடியே சொல்றோம், எங்க உயிர்களுக்கு பாதுகாப்பு